தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற இன்னும் சரியாக 5 நாட்களே இருக்கும் நிலையில் களம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் விஜய் வந்துள்ளதால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு செல்லும், அதனால் மீண்டும் திமுகவே வெல்லும், வரலாற்றை மாற்றி எழுதும் என்ற பேச்சுக்கு மத்தியில் திமுகவுக்கு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிரச்சாரம் ஒரு பக்கம், தேசிய தலைவர்களின் தீவிர பிரச்சாரம் மற்றொரு பக்கம் என மக்களிடம் வலுவான ஆதரவை உருவாக்கியுள்ளது. இது சாதாரண தேர்தல் பரப்புரை அல்ல, மக்களின் மாற்றத்தால் கிடைத்த வரவேற்பு என்றே சொல்லப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் மாற்றத்திற்காக என்டிஏ மீது நம்பிக்கை வைக்க தொடங்கியுள்ளனர். கடந்த சில நாட்களில் மட்டும் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் சாத்தூர், அறந்தாங்கி, ராமநாதபுரம், மதுரை தெற்கு, கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டு கட்சி ஆதரவை வலுப்படுத்தினார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தஞ்சாவூர், கோவை வடக்கு, புதுக்கோட்டை, அவினாசி, கோயம்புத்தூர் தெற்கு போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் செய்து வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கான என்டிஏவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். தேசிய தலைவர்களின் வருகை கட்சி தொண்டர்களிடம் உற்சாகத்தை அதிகரித்து வாக்காளர் தொடர்பை வலுப்படுத்தியுள்ளது. மாநிலம் முழுவதும் பொதுமக்களின் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. பாஜக முன்னாள் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றம் மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் ரோட் ஷோ நடத்தி மக்களை உற்சாகப்படுத்தினார். இளைஞர்கள், பெண்கள், புதிய வாக்காளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் என்டிஏவுக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு எதிராக மக்களிடையே அதிருப்தி நிலவி வருவதன் காரணமாகவே திமுக ஆட்சியின் செயல்பாடு குறித்த எதிர்மறை பார்வை மக்கள் மாற்றத்திற்கான தேவை அதிகரிக்க காரணமாக உள்ளது. தமிழகத்தில் மீண்டும் திமுக வந்தது இல்லை, புதிதாக வந்தவர்களுக்கும் மக்கள் உடனடியாக வாய்ப்பு கொடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் என்டிஏவுக்கான ஆதரவு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மே 4ஆம் தேதி தமிழ்நாடு மக்கள் புதிய மாற்றத்திற்கும் புதிய திசைக்கும் தெளிவான தீர்ப்பை வழங்க தயாராக உள்ளனர். இந்த செய்திதான் திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது.